ஸோ ஹே ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ்ஐ பூஸ்டர் வெர்ஷன் எப்படி உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ வந்துட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும் கைஸ். ஸோ ஹோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு எம்எஸ்ஐ ப்ளூஸ்டாக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். எம்எஸ் எமுலேட்டர், எம்எஸ்ஐ பிளேயர் எப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள இருக்கும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா செக்கிங் யுவர் சிஸ்டம்னு வந்துடும். வந்துட்டு இன்ஸ்டால் காட்டும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 86 MB இதோட சேர்த்து ஒரு 600 MB எக்ஸ்ட்ரா இன்னொன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ளூஸ்டாக் இதுவும் ஒன்று தான் கைஸ். இதில் கொஞ்சம் உங்களுக்கு எஃப்பிஎஸ் வந்துட்டு பூஸ்டடாக இருக்கும். அதில் உங்களுக்கு அப்படி இருக்காது. அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ வந்துட்டு இதில் எப்படி ஃப்ரீ ஃபயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஃப்ரீ ஃபயர்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வரும் கைஸ். வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. ஸோ நீங்கள் அதை கொடுத்து ப்ளே அண்ட் ஆப் பிளேயர் கொடுங்க. ஸோ இதில் போய் தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை ரெஜிஸ்டர் பண்ணணும். சாரி சைன்இன் பண்ணணும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டவுன்லோட் இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு இது உங்களோட ஜிமெயில் ஐடி போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா கைஸ்? அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுற மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயர்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்துடும். ஃப்ரீ ஃபயர் வந்துடும். நான் இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் பே கொடுத்தா ப்ளே ஆயிரும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைன்இன் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா தான் வரும். ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் அதுக்குள்ளேயே போகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டிங்ஸில் போய் இந்த செட்டிங்ஸில் மாற்றினதுக்கப்புறம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு எஃப்பிஎஸ் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் சிபியூ கோருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ என்ன கேட்டால் ரெக்கமெண்டடு ஹை உங்களோட இது வந்துட்டு லோ அண்ட் பிசியாக இருந்தால் 2 வச்சுக்கோங்க. மீடியம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஹை பிசி ஒரு 6 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 வச்சுக்கோங்க. 6 கோர்ஸ் 8 கோர்ஸ் அதுக்கு மேலே இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு நான் 4 வச்சுருக்கேன். இந்த 6 கோர்ஸ் 12 த்ரெட் ப்ராசஸர். ஸோ அதனால் வந்துட்டு நான் 4 கோர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இது உங்களோட ரேமோட ஜிபிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் கைஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 8 ஜிபி ரேம் தான் இருக்குன்னா 4 ஜிபி போதும் கைஸ். இதே உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 16 ஜிபி இருக்குன்னா நீங்கள் 8 ஜிபி வச்சுக்கலாம். அதுக்கு பாதி வச்சுக்கலாம். ஸோ இது முக்கியம் கைஸ். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்துட்டு எஃப்பிஎஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். ஸோ இது 2யும் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எஃப்பிஎஸ் 240 எஃப்பிஎஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு வெறும் 60 எஃப்பிஎஸ் தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் வந்துட்டு உங்களோட எஃப்பிஎஸ் ஷோ ஆகணும்னா இது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது வந்துட்டு உங்களுடைய டிஸ்பிளே சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கணும் கைஸ். டிஸ்பிளே ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு 1080p டிஸ்பிளே வச்சுருப்பீங்க. அதுக்கு கீழே இருந்ததுனா தான் நீங்கள் வந்து 720p ஒரு இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இதுதான் செலக்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இது வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு 1080p டிஸ்பிளேனா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் எதுவும் உங்களுக்கு மாற்றணுன்ற அவசியம் கிடையாது கைஸ். இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம். இது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. ஹை, லோன்னு இருக்குது. இதில் எதுவும் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. நம்ம உள்ள போய் கூட மாற்றிக்கலாம். சென்சிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட டெடிகேட்டட் ஜிபியூ இருந்தாலும், இல்லை டெடிகேட்டட் ஜிபி உங்கள் பிசியில் இருந்தாலும், அப்படி இல்லாமல் இன்டகிரேட்டட் ஜிபியூ இருந்தாலும், நீங்கள் ஓப்பன்ஜிஎல்லே கொடுத்துக்கோங்க. அதான் பெட்டரு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஓப்பன்ஜிஎல் கொடுத்துக்கலாம். இல்லை ஆட்டோ கூட கொடுத்துக்கிறனா கொடுத்துக்கோங்க. ஆனால் இது ஓப்பன்ஜிஎல் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு டெடிகேட் ஜிபி எதாக இருந்தாலும் இது கொடுங்க. இந்த டைரக்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் ஜிபிக்காக ரெடி பண்ணது. பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அதனால் வந்துட்டு ஓப்பன்ஜிஎல்லே வச்சுக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எதுவும் மாற்ற வேணாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிசேபிளாக இருக்காது. சாஃப்ட்வேர், ஹார்ட்வேரிங்ன்னு இருக்கும். அதாவது சாஃப்ட்வேர் கோடிங், டிகோடிங்னே கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட வந்துட்டு டெடிகேட்டட் ஜிபியூ இருந்தா, இது வந்துட்டு ஆன் காட்டும். அப்படி இல்லன்னா, டெ இன்டகிரேட்டட் ஜிபி தான் இருக்குன்னா, இதுக்கு எதுவும் காட்டாது. இப்படியே தான் காட்டும். ஸோ இது வந்துட்டு குடுத்துருங்க. இதெல்லாம் நீங்க குடுத்துட்டு நீங்க சேவ் குடுக்கணும் கைஸ் மறக்காம. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இதெல்லாம் தேவையில்ல. இது வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன். நீங்க கேம் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துரும். ஸோ அதுக்காக இது.
ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நீங்க எதுவும் பெருசா மாத்தணுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் பெரிய எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே மாத்தல. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில வந்துட்டு நீங்க ஏதோ டிவைஸ் குடுக்கலாம். இல்ல வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்றோம்னா, இங்க இந்த மாரி வந்துட்டு ஏதாவது டிவைஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, Samsung Galaxy S25 Ultraவோட அந்த டிவைஸ் வச்சிருக்கேன். அந்த மாடல் நேமு இந்த இது 2ம் தேவை கிடையாது. இது இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல். ஸோ இதுதான் தேவை. ஸோ இது யூஸ் பண்றோம்னா, அந்த மொபைலோட கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஸோ நான் அதுக்காக இது வச்சிருக்கேன். இது நீங்க வேணும்னா, இதில இருக்கிறதே வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா, இல்ல நீங்க Googleல போயிட்டு இதோட மாடல் நம்பர் என்னன்னு சொல்லி ஒரு இதுக்கு டிவைஸுக்கு மாறும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு வேணுனா வச்சுக்கலாம். ஏன்னா இது யூஸ் பண்ணி நீங்க இந்த S22 Ultra இது குடுத்தீங்கனாலே போதும். வேற எதுவும் இல்லனா ROG GT குடுத்துங்க. இது 2ல ஏதோ ஒண்ணு குடுத்துக்கோங்க. அதுவே போதும். அதுக்கு மேல எதுவும் வேணாம். ஸோ இதோட வெர்ஷன் பார்த்துக்கோங்க கைஸ். இது லேட்டஸ்ட் வெர்ஷன். இத நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இது குடுத்து கரெக்ட்டா சேவ் குடுத்துட்டு உள்ள போணும் கைஸ். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆயிரும். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு கேம் எப்பயும் போல வைப்பாரு. F11 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும் கைஸ். F11 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஒரே நிமிஷம். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சைட்ல உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும் கைஸ். நான் வந்துட்டு இதில ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோடது வேணும்னா உங்களுக்கு கீழ தரேன். இதில ஆல்ரெடி நான் செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். அ ஐயோ! கிராஷ் ஆயிடுச்சு கைஸ். சம்டைம்ஸ் கிராஷ் ஆகும் கைஸ் இந்த மாரி ஏதாவது டைம்ல. ஸோ அது எப்பயுமே ஆவாது. ஒரு சில டைம்ஸ் ஆகும். ஆ. ஆஹா! சரி நான் இத வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஓப்பன் பண்றேன். ஸோ உங்களுக்கு இங்கேயே காட்டும். நீங்க இத குடுத்தே போய்க்கலாம். இத குடுத்து உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயும் போல உள்ள வந்துரும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சம்டைம்ஸ் வந்துட்டு கிராஷ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில லேட்டஸ்ட் வெர்ஷன் கிராஷ் ஆகுதுன்னா ஏன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி இத நான் டெலீட் பண்ணேன். டெலீட் பண்ணதுனால கூட இது கிராஷ் ஆகலாம். டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட்லயே இன்ஸ்டால்ல இருக்கு. டெலீட் பண்ணேன். டெலீட் கரெக்ட்டா ஆவல. சரி பிளேயர் மட்டும் டெலீட் ஆயிருக்கு. ஓகே. சரி ஓகே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, கேம் ஓப்பன் ஆயிருச்சு. Dreams are the true mirror of the unconscious. சவுண்ட் பயங்கரமா இருக்கு கைஸ். சரி ஓகே. நான் சவுண்ட் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேன். வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு இதெல்லாம் மாத்தணும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இது என்னோட இது லேயவுட்டு. லேயவுட்ல நீங்க வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னா, சிம்பிள் தான் கைஸ். ஸோ இதில வந்துட்டு உங்களுக்கு ஏத்த மாரி செட் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அங்கேயே குடுத்துருப்பாய்ங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, இப்படி ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருப்பாய்ங்க. ஸ்டாண்டர்டு இல்ல இந்த மாரி வந்துட்டு இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி செட் பண்ணி குடுத்துருப்பாய்ங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சேன். இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாமே நான் வந்துட்டு அதை குடுத்ததையே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே செட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு அத செட் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த டீபேட் செட் பண்றேன்னா, இங்க தெரியுதா டீபேடு? ஸோ இத எடுத்துட்டு வந்து இங்க வச்சுருங்க. இது இங்க வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பக்காவா செட் ஆயிரும். இந்த XADS அது வந்துட்டு உங்களுக்கு செட் ஆயிரும். அதில உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து அடுத்து வந்துட்டு இதில 2 விஷயம் தான் கைஸ் முக்கியம். அத மட்டும் நான் உங்களுக்கு சொன்னாலே போதும். இதில வந்துட்டு இந்த இந்த இதுவும், அப்புறம் டீபேடும், அப்புறம் இந்த எய்ம், பேன் அண்ட் ஷூட் இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் தான் கைஸ் முக்கியம். ஸோ இத வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஐகான் காட்டுதா கைஸ்? இத வந்துட்டு டிராக் பண்ணி இழுத்துட்டு வந்து இங்க வந்து செட்டிங்ஸ் ஐகான் காட்டும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதில வந்துட்டு 2, 3 விஷயம் கைஸ் முக்கியம். இந்த ட்விக்ஸ் முக்கியம். இந்த ட்விக்ஸும் வந்துட்டு முக்கியம். நான் உங்களுக்கு ட்விக்ஸ் என்ன ட்விக்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ இதில F1 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மவுஸ் மறையும். மறுபடியும் ரிட்டர்ன் வரும். ஓகேவா கைஸ்? இது அதுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு இந்த ஃபயர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா கைஸ்? அதுக்கு வந்து இது. இத நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு இந்த ஃபயர் இது வந்துரும். இத வச்சு நம்ம ஃபயர் இந்த டிராக் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போ வந்துட்டு நம்ம வந்து 2எக்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு நான் 2எக்ஸ் வந்துட்டு இது என்னுடைய இந்த செட்டிங்ஸ். ஸோ ஓகே. இதில வந்துட்டு நான் 2எக்ஸ் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா, 80, 80, 16, 450 இதான் வந்து 2எக்ஸ். இத வந்துட்டு நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதே யூஸ் பண்றனாலும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க யூஸ் பண்ணுங்க. 80, 80, 16, 450 80, 80, 16, 450 இதுதான் வந்துட்டு என்னுடைய 2எக்ஸ். இங்க பாருங்க. இதில வந்துட்டு நம்ம அந்த 2எக்ஸ் போட்டுக்கலாம். இது முக்கியங்க. ஸோ இது மறக்காம நீங்க பண்ணணும். 80, 80, 16, 450 ஸோ இதான் என்னுடைய 2 வீக்ஸு.
ஓகே. இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நீங்க இது செட் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. இது செட் பண்ணிட்டு உங்களோட ப்ரிஃபருக்கு ஏத்த மாரி இப்போ வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இது செட் பண்ணியாச்சா? இது செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து இதுக்கு என்னன்றத நீங்க தான் செட் பண்ணணும். உங்களுக்கு இந்த பட்டன் 2வா இல்ல 3 எது நான் உங்களும் வச்சு காட்டுறேன். இதில வந்துட்டு நான் கன்னுக்கு வந்துட்டு R வந்துட்டு ரீலோடு. இதுக்கு வந்துட்டு ரைட் கிளிக்கு. இதுக்குள்ள மெயினான கருத்து மட்டும் வைக்கிறேங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஸ்பேஸ் வச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் C வச்சுக்கேன் க்ரௌச்சுக்கு. இதுக்கு C. இதுக்கு வந்துட்டு கேப்ஸு. இதுக்கு வச்சிருக்கேன் குளோவாலுக்கு. அப்புறம் ரன் பட்டனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, Q. அப்புறம் இதுக்கு வந்து டேபு. இதுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஆல்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாரி உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் கைஸ். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இத வச்சு நான் உங்களுக்கு ட்ரைனிங்கில அடிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ ஆக்சுவலா இதில பெருசாலாம் எதுவுமே கிடையாது கைஸ். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எதுவும் மாத்தணுன்ற அவசியமே கிடையாது. இது வந்துட்டு MSI, ப்ளூஸ்டாக்கும் இதே தான். சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் F1 குடுத்தேன்னா மறையும். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது லெஃப்ட் அண்ட் ரைட்டு இது மூவ் ஆகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு எப்படி சென்சிட்டிவிட்டி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கா? உன்கிட்ட இருக்கிறதுக்கு ஏத்த மாரி இதில வந்துட்டு 1 தான் ஆல்ரெடி வந்துட்டு இதில நார்மலா குடுக்குறதே. ஸோ வந்துட்டு என்னோடது வந்துட்டு கொஞ்சம் மவுஸ் சென்சிட்டிவிட்டி அதிகம். பத்தாததுக்கு பிசி ஓரளவுக்கு ஆவரேஜான பிசின்றதுனால ஓரளவுக்கு நல்லாவே இதில வந்துட்டு சென்சிட்டிவிட்டி கம்மியா வச்சா தான் எனக்கு போதுமானதா இருக்கும். இது ஃபுல்லா மவுஸ்ல தான் கைஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இப்போ பாருங்க 8 வச்சுட்டேன்னா ரொம்ப இதா தான் இருக்கும். என்னால நவுத்த முடியாது. ஸோ ஆக்சுவலா இங்க இதில வந்துட்டு F1 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இது அன்லாக் ஆகும். அன்லாக் பண்ணதுன்னா நீங்க எடுத்து ஆடிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு UMPS சுட்டு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஹெட்டே போவாது. ஸோ அது என்ன பண்றதுன்னா, சிம்பிளா நீங்க என்ன பண்ணுங்க, இதில போயிட்டு இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்ப நான் இதில 8 வச்சிருக்கேனா, இத நான் அழிச்சுட்டு 10 வச்சுக்கிறேன். 10 வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் ட்ராக் ஆகும். இருங்க. இதில பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ராக் ஆகுது. இதுக்கேத்த மாரி ட்ராக் ஆகும் கைஸ். இதில பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ட்ராக் ஆகுதா? ஸோ இந்த ட்விக்ஸ் முக்கியம் கைஸ். அதுவும் மறந்துறாதீங்க. ட்விக்ஸ் கண்டிப்பா முக்கியம். ஸோ அது இல்லனா சம் இஷ்யூஸ், ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் உள்ளது. இஷ்யூஸ் அது என்ன இஷ்யூஸ்லாம் தெரியல. நீங்க கண்டிப்பா ட்விக்ஸ் வைக்கணும். ட்விக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஸோ வந்துட்டு நான் இந்த எமுலேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ ஸ்டாக்லயும் பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு நல்ல ஒரு பிசி வச்சிருந்தீங்கன்னா, இதில ஓகே. லோ எண்ட் பிசிக்கு கண்டிப்பா எஃப்பிஎஸ்ஸே கிடைக்காது. இதுலயே எனக்கு எவ்வளோ எஃப்பிஎஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு 80, 90 இவ்வளோ தான் கிடைக்குது. இத்தனைக்கும் வந்துட்டு நான் 240 வச்சிருக்கேன். ஸோ, இதில எஃப்பிஎஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு தனியா வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷன் விட்டுருக்காய்ங்க. ஸோ, ஃப்ரீ ஃபயர் X86ன்னு. ஸோ, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் ப்ளூ ஸ்டாக்ல உங்களால ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ, நீங்க அதில டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதில சூப்பரா எஃப்பிஎஸ் கிடைக்கும். இதில எனக்கு கிடைக்கிற எஃப்பிஎஸ் டபுள் த டைம்ஸ் கிடைக்கும். சாரி ட்ரிபிள் த டைம்ஸே கிடைக்கும். ஸோ, அந்த அளவுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே கைஸ். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவிட்டி அவ்வளோதான் கைஸ். ஸோ, வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வேற கன் எடுத்தீங்கன்னா, இல்ல வந்துட்டு 1 அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாரி சென்சிட்டிவிட்டி செட் பண்ணி விளாண்டுக்கலாம். இதில பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான். இவ்வளோதான் கைஸ். இதில நீங்க வேற எதுவும் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. இதுக்கப்புறமேட்டு நான் இது சொன்னதிலேயே நீங்க வந்துட்டு என்னென்ன தெரியுமா அடுத்து மாத்தணும்? நீங்க இதில மட்டும் தான் இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஏத்த மாரி வைக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஏத்த மாரி சென்சிட்டிவிட்டி, அப்புறம் நான் சொன்ன செட்டிங்ஸ்லாம் அப்படியே வைங்க. அதுவே போதும். ஸோ, இதில வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆ இதில வந்துட்டு வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பேன். ஸோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோல எல்லாமே தெளிவா போடுறேன். இல்லன்னா டிஸ்கார்ட் லிங்க் குடுக்குறேன். பர்சனலா வந்து கேட்கணும்னாலும் இத வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். ஸோ, ஓகே கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, மறக்காம ஒரே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் போட்டுக்கோங்க. இதே மாரி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா கைஸ்.